ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைட் ஆன்லைன் அப்படிங்கிற கேம் விளாட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஷாப், கேம் லிஸ்ட், கலெக்ஷன், டுட்டோரியல், டிஸ்கார்ட்னு இருக்கும். இன்றைக்கி வந்து கேம் லிஸ்ட்டில் தான் நீங்கள் போயிட்டு மல்டிபிளேயர் கேம் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட கேம் பேர், அதாவது உங்கள் இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிரியேட் கஸ்டம் கொடுத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுக்க போகிறீங்க. இப்போ எஸ்பி கேமிங் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எஸ்பி கேமிங் தமிழ்னு கொடுத்தா உங்களுக்கு ஒரு சர்வர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதுக்கான பாஸ்வேர்டு கீழே கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் கேம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேம் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் லிஸ்ட்டில் போய்ட்டு அந்த உங்கள் பேர் என்ன கொடுத்தீங்க, கேஸ் நேமில் போய்ட்டு எஸ்பி கேமிங் தானே கொடுத்தீங்க. அங்கே போய்ட்டு அந்த மாதிரி எஸ்பி கேமிங் கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆன லிஸ்ட்டில் காட்டும். இப்போ நான் கிரியேட் பண்ணலாம், நல்லா காட்டல. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். நீங்கள் அவங்க போய் பாஸ்வேர்டு கேட்டு அந்த பாஸ்வேர்டு போட்டு ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிடும். இப்போ நான் வந்து ரேண்டமான கேம் விளாட போகிறோம். ஸோ அதனால ப்ளே கொடுத்து ரேண்டமான சர்வராக விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேம் தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் விளாட்ற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் விளாட முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 பேர் இருப்பாங்க, ஹண்டர்ஸ், ப்ராப்ஸ்னு. ஹண்டர்ஸ்னால் ப்ராப்ஸை கண்டுபிடிக்கணும். ஆனால் ப்ராப்ஸ்னால் வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்டாக வேணால் மாறிக்கிட்டு இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டாக வேணால் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்பிரிட் பாட்டில் கேன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் ஹண்டர்ஸு. இப்போ நம்ம வந்து எந்த பொருளாகவும் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒழிஞ்சிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க கைஸ், அவள் தான். ஸோ நம்ம ஓடுற கைஸ் கண்டுபிடிச்சாங்க கைஸ். ஸோ அப்படியே கம்மியாக போய் உட்காந்துருவோம். ஐயோ மாட்டணும் கைஸ். பார்த்தீங்களா நிறைய பேர் இருக்காங்க கைஸ். எங்கடா ஐயோ கைஸ் மாட்டணும் கைஸ், நல்லா மாட்டணும் கைஸ். செத்துட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம செத்துட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கேம் விளையாடுற வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஸோ மற்றவங்க விளையாடுற வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓட்டுருக்கான். நம்ம இப்போ க்ரீன் கலரில் இருக்கலாம் நம்மளாம் ஒரே டைமு, ரெட் கலரில் இருக்கலாம் நம்மளாம் ஆப்போனன்ட், அதாவது ஹண்டர்ஸு. இப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ப்ராப்ஸாக மாறுது. அப்போ நம்ம வந்து அவங்க சுட்டு கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செத்துட்டோம். நமக்கு ரீஸ்பாண்ட் பண்ண முடியல, அதுக்கு விளம்பரம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் விளம்பரம் பார்ப்போமா? ஸோ இல்லை கைஸ், நெக்ஸ்ட் கேம்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேம் ஒரு கேம் மட்டும் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஒருத்தர் ஒழிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ கைஸ் வாங்க அப்படியே பார்த்துட்டு இருப்போம். கைஸ் சுட்டுட்டு இருக்காங்க கைஸ். ஏன் எல்லாம் செத்துட்டாங்க கைஸ். எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க, ஓட தேவைப்படுக்கும் அவனுக்கு. ஸோ நம்மளும் இந்த கேம் அப்போ ப்ரோ தான். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளையாண்டு. ஸோ மறந்துச்சு எப்படி விளையாடணுன்னு. ஸோ வாங்க அப்படியே விளையாடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேணும் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான் கைஸ், செத்துட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், எல்லாரையும் கொண்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ஸ் லிஸ்ட் இவங்க எல்லாரும் நம்ம எல்லாம் செத்துட்டுமா. அதில் பாருங்கள் நம்ம ஹண்டராக வந்துட்டுமாங்க எஸ்பி கேமிங். இந்த பார்த்தீங்களா ஃபோர்த்தாக வந்து எஸ்பி கேம் ஹண்டர்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சுடலாம். இதை பாருங்க பார்த்தீங்கன்னா சுட முடியுது. வாங்க கண்டுபிடிச்சி விடுவோம். ஸோ யார் தான் இதை பற்றி நான் ஒருத்தர் பார்த்துட்டேன். இதை ஓடாமாங்க, ஒருத்தர் ஓடாமாங்க. சுடுவோம் கைஸ். இதை ஒர்க்காம அவனை வச்சு போகும். நம்மள எல்லாம் ஆட மாடாக்கிட போகிறோம். கைஸ் எனக்கு இவங்க தான் கைஸ் நினைக்கிறேன். இதுன்னு பார்ப்போம். இது ஒர்க்காம வரேன் கைஸ். கைஸ் ஓடிக்கிட்டே இருக்காங்க கைஸ். சரிங்க சுடுவோம். டே இருடா டே. ஜம்ப் பண்ண நம்மளை மறந்துடுச்சு. இப்படியா வருவாங்க கைஸ் தெரிஞ்சு. இதை பாருங்க வந்துட்டாங்க. ஆன்லாச்சு கொண்டாச்சு. பார்த்தீங்கன்னா எஸ்பி கேமிங் அண்ட் கிரிம் ஸ்னேக் வந்து கொண்டு காட்டுது. எல்லாத்தையுமே உள்ளே வந்து பார்த்துக்கோங்க கைஸ். உள்ளே ஒழிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வர முடியாது மேக்ஸிமம். ஆனால் இந்த மேப்பில் வந்து வர மாதிரி முடியும். எப்படி ட்ரிக்கை மட்டும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 2 பேர் இருக்காங்க கைஸ். ஃப்ரோசன் பாண்டாவும் இன்னொருத்தன் போயிட்டு இருக்காங்க கைஸ். போகணும். சுடுறா. அவ்வளோதான் கைஸ். இன்னும் நானும் சுட்டேன், என் பேர் வரல. அதை போங்க டே. ஒருத்தனா இருக்காங்க கைஸ் தெரிஞ்சு. லோன் பண்ணி மட்டும் இருக்கான். ஸோ அவன் எங்கே தான் பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளேயும் சில டைம் இருப்பாங்க கைஸ். இங்கேயும் இந்த மேப்பில் நிறைய இடத்துல ஒளி இடத்துல இருக்குது கைஸ். இந்த கேம் நிறைய இடத்துல ஒளிலாம். ஸோ இருங்க பார்ப்போம் போயிட்டு.
என்னடா போமல ஐயோ போமல கைஸ். சரி சுற்றிட்டு போயிடுவோம் பேசாம. அங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, அதனால தான் நிறைய சுட்டுட்டே இருக்காங்க, சத்தம் மட்டும் வருது. கைஸ் எனக்கு தெரிஞ்ச அவன் செத்து தான் கைஸ். சில டைம் ஹேக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க சுடவே முடியாது, அவங்க ஹேக் பண்ணி அவங்கள இன்ஃபினிட்டி மேக் கேட்பாங்க ஹீலிங்கு. ஸோ கைஸ் நான் சொன்னேன்னா ஒரு டெக்னிக் சொல்லி தரேன்னு. ஸோ அதுக்கு நம்ம வந்து இதுக்கு போயிருப்போம். ஐயோ வந்த வழி அங்கே போட சீக்கிரம் போட. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இது போட அந்த ஒரு ஃபிஷிங் நோக்கு இதான் கைஸ். இதாக மாறிக்கிட்டா ஃபஸ்ட்டு மாறிக்கங்க. இதாக மாறினதுக்கப்புறம் டக்குன்னு போங்க. இங்கே போய்ட்டு ஒரு கார்னர் போய்க்குங்க. பார்த்துட்டா நினைக்கிறேன் கைஸ். பார்க்கல போல. சரின்னு பார்ப்போம் நிலவரம் எப்படி இருக்குன்னு. சுகேஷ் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி போட சீக்கிரம் போட கேஸ். எப்படியே போயிட்டு இந்த எஜ்ஜுக்கிட்ட போயிருங்க. அவள் தான் கேஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே மேக்ஸிமம் வர முடியாது ப்ராப்ஸால். ஆனால் நம்ம வந்து இந்த டின் மாதிரிக்குள்ள அந்த ஃபிஷ்ஷிங் அந்த மீன் அதாவது இந்த கேட்டு கொடுப்பாங்க, கேட் ஃபிஷ் அந்த கேட்டு கொடுப்பாங்களே சாப்பாடு, அது அந்த இதாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வர முடியும். மேக்ஸிமம் உள்ளே வர முடியாது, நீங்கள் எந்த மேப்லையும் வர முடியாது இனிமேல் உள்ள. இது ஒன்று கிளிச்சு மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இது சவுண்டு வருது கேஸ். கேஸ் நம்மளை காட்டி விட கேஸ் அதில் சவுண்டுலாம் வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 வருது பார்த்தீங்களா, அது சவுண்டு கொடுக்குறது. அப்புறம் நம்ம எங்கே இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த க்ளூ கொடுக்குறாங்க. இந்த சவுண்டு போட்டு அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு கேஸ். இப்படியே ஒஞ்சிப்போம். இந்த ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். செத்தனை பேர் நம்ம மட்டும் கேஸ் இல்லை இன்னொருத்தர் இருக்கான். கிரிம் ஸ்னேக்கும் எஸ்பி கேமிங்ஸ் நம்ம மட்டும் இருக்கும். பாட்டு ஒரு கேஸ். ஸோ அப்படியே கம்மியாக நிற்போம். அவ்வளோதான் கேஸ், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே விளையாடுவோம். ஜி அவ்வளோதான் கேஸ், இப்படியே கம்மியாக உட்காந்துப்போம். இல்லை மேலே போய்ப்போம் பேசாமல் இருங்க. ஐயோ மேலே போக முடியே. மேலே இந்த மேலேச்சு போய்ப்போம். செகண்ட் ஃப்ளோர். ஐயோ திரும்பி பாட்டு விட கேஸ் வந்துட போகிறாங்க. வந்துடுறேன் கேஸ். ஓடுறோம் இங்கே இன்னொன்று செக்னு சொல்லிட்டுனா இங்கே போய்ங்க கேஸ். இந்த ஓரமான டேபிள்கிலே விட்டு ஒழிஞ்சிங்க. அவள் தான் கேஸ், தெரிய மாட்டோம். இதுவும் கிழிச்சு தான். இதை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒழிஞ்சிருப்போம் பார்த்தீங்களா. வந்துருக்கான் கேஸ். மேலே நிற்கிறான்னு தெரியும் நெஞ்சு. இதே கம்மியாக ஒழிஞ்சிப்போம். கண்டுபிடிச்சாங்க கேஸ். ஓடுறோம் ஒழிஞ்சிப்போம். ஐயோ கொண்டுட்டாங்க கேஸ். சே இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். சே தோத்துட்டோம் கேஸ். பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பிளேயர் வந்து கிரிம் ஸ்னேக்னு ஜெயிச்சிருக்காரு போல. நம்ம ஓட்டு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்பிக் கேம் மேட்ச்னு வந்துட்டு நல்லா விளையாண்டுருக்காரு போல், அதான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஸ்டார்ட் இன் 3 2 1 0 ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேஸ். இப்போ நெக்ஸ்ட் கேம் நெக்ஸ்ட் மேப் வருமோ அதான் கேஸ். வேறு மேப் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் செக்ஷன் முடிஞ்சோடனே வேறு மேப் மாறும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கண்டுபிடிப்போம் போயிட்டு. இப்போ நம்ம ஹண்டரில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பெரிய மேப்பாக இருக்குது ப்ரோ கேஸ். கண்டுபிடிச்சாங்க போல. கண்டுபிடிச்சாங்க அவெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு பேர். சரி ஞாபகத்தை நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு கைஸ். கண்ணாமண்ணே சுட்டிங்கன்னா அவங்க ஹார்ட்டு குறையும். ஒன்றா பார்த்து பாருங்கள். இப்போ நான் பொம்மை சுடனா இல்லை வாங்க கீழே வாங்க ஹார்ட்டு குறையும் வாங்க. அதான் பார்த்தீங்களா 95 ஆயிரத்து பார்த்தீங்களா. அதான் கைஸ். அவங்க இன்னும் இந்த மேப்பே ஒரு ட்ரிக்கு சொல்லி தரேன் எப்படி ஒழியோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம் ஜெயிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஞாபகத்தை போகிறோம் கைஸ். சுட குதிக்க முடியாது டக்குன்னு. அதான் கைஸ் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஒன்றா கைஸ் வந்து எங்கடா போனாங்க. இதான் போகிறான் ஒருத்தவனா கைஸ். சவுண்டை கேட்கச்சு எங்கேயோ. சவுண்ட் வச்சா கண்டே பிடிக்க முடியும். இல்லைன்னா அவன் ஒழிச்சிட்டு தான் வரான் கைஸ். அவன் தான் கைஸ் கொண்டாச்சு. தாவத்தம் போன மாதிரியே ஒரு ஃபீலிங் கைஸ். தாவத்தம் அவள் தான் கைஸ் கொண்டாச்சு. இவனையும் கைஸ் நானும் தான் சொல்கிறேன். ஏன்னா எவன் பேரோ வருது கைஸ். சரி ஓகே இப்படியே போயிட்டே இருப்போம். கண்டுபிடிப்போம். எத்தனை பேர் இருக்காங்க கைஸ். ஒருத்த மட்டும் கைஸ் இருக்கான். அவனே கொண்டா கேம் ஜெயிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான். மரத்து மேலே இருக்கானா. அங்கே போக முடியாது எங்க கைஸ். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஏதாவது ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி 2 இருக்குது கைஸ். சுற்றி பார்ப்போம். இல்லை சுட்டு பார்த்தான் அவனே இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் சுட்டு பாருங்க கைஸ். ஏன்னா அவன் எந்த அப்படி ஆனால் அதை ஒளி தெரியாமல் டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டில் போய் ஒழிஞ்சிப்பான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சவுண்ட் எங்கே பக்கத்தில் தான் கேட்குது. சரிங்க இங்கேயும் இல்லை. தோறக்கா கைஸ் பார்த்தேன் கைஸ். அவன் தான் கைஸ் கொண்டாச்சு குண்டு போட்டு.
சரி அவ்வளோ ஜெயிச்சாச்சு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் கேம் ஆரம்பிச்சிட்டு நம்மகிட்ட ப்ராப்ஸாக இருக்கும். சரி நம்ம சொல்லிவிட்டோம் ட்ரிக்கு சொல்லி தரேன். ஃபஸ்ட் நீங்கள் பர்கராக மாறிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ வந்துட்டாங்க கைஸ், மாட்டிக்கிட்டுமா கைஸ், நல்லா மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் கைஸ். சேர மாட்டிப்போம். ஐயோ நல்ல கைஸ். பர்கராக மாறிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒழிஞ்சிப்போம். பார்த்தா போல இருக்கு. வட்டாங்க ஐயோ கண்டுபிடிச்ச போகிறாங்க கைஸ். இது சவுண்டு வர போகிற கைஸ். இன்னும் 8 செகண்ட் 7 செகண்டில் வந்துடும் போல கைஸ். ஐயோ போட சீக்கிரம் போட, வெளில போயிடுறோம். அந்த இடத்துக்கு போயிட்டா நம்ம சேஃப் கொஞ்சம். ஐயோயோ முட்ற பாட்ட முடியல. வந்த போகிறாங்க பச்சை நிற்கிறாங்க. வேறு யார் நிற்காங்க பார்த்துப்போம். யார் திசையில் யாரும் இல்லை, இந்த சைடும் யாரும் இல்லை. ஓகே கைஸ் சேஃப் தான் நம்ம இப்போதைக்கு. சீக்கிரம் டைம் வருது. 15 14 13 12 11. ஸோ சீக்கிரம் டைம் போட்டுண்டா ஜெயிச்சிடணும். பேர் ஜெயிச்சிடணும். நம்ம பேர் ஜெயிச்சிடணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் இருக்காங்க நம்ம டீமில்? 1 2 3 4 பேர் இருக்கும் கைஸ். இப்போ 3 பேர் தான் கேஸ் இருக்கும். ஐயோ பாட்டு வருது கேஸ். யாராவது வராங்களா பார்த்துப்போம். எல்லாரும் மாடலாக கேஸ் இருக்காங்க பாருங்க கேஸ். நம்ம டீம் ஒன்றும் கொண்டுட்டு இருக்காங்க பாருங்க கேஸ். எல்லாரும் போகிறாங்க கேஸ் இந்த டைம்லாம். ஸோ இங்கே சேஃபாக இருந்திருக்கும். ஐயோ இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேஸ் கரெக்டாக. ஐயோ தப்பிச்சுண்டா எப்படியாவது, இல்லை தோற்ற வேண்டியதான் கேஸ். பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் ஹண்டர் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த நம்மளால ப்ராப்ஸ் ஜெயிக்க பார்ப்போம். ஸோ இப்படியே வந்துட்டாங்க. ஓடுற ஐயோ கேஸ் ஜஸ்ட் மிஸ்ட் கேஸ். பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாரும் கும்பலை வாய போட்டாங்க. ஐயோ முடிச்சு கதை முடிச்சுட்டு கேஸ். அது ஒஞ்சிருக்கான். சேர்த்துட்டேன் கேஸ். இன்னும் ஒருத்த மட்டும் கம்பளுக்கு கேஸ். இன்னும் ஒருத்த மட்டும்னு புரியுங்க. 2 பேர் இருக்காங்க கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேரும் இருக்கிறீங்க. இன்னும் இவன் ஒருத்தன், அப்புறம் இன்னொருத்தன் எங்கே இருக்கான்? நான் ஒருத்தன் செத்துதான் நினைக்கிறேன். செத்துட்டான் கேஸ். இன்னும் ஒருத்த மட்டும் இருப்பான். இவன் மட்டும் கேஸ் இருக்கான் நம்ம டீமில். இவன் பேர் வச்சுருங்க கேஸ். கரெக்டான 1 நிமிஷம் கேஸ். பார்த்தீங்கன்னா ஐயோ பார்த்துட்டாங்க கேஸ். இவனையும் தோற்றுருவோம்னு நினைக்கிறேன் கேஸ். அவன்லாம் கொண்டு வாங்க கேஸ். எல்லாரும் ஒன்றா கும்பலாக போட்டு கொண்டு வருவான். அவன் தான் அவனை ரீச் பண்ணிட்டான் நம்மளுக்கு கேஸ். அதனால எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு பரவாயில்ல. ஓகே பேர் ஜெயிச்சிடணும் நம்ம. பார்த்தீங்கன்னா இங்கே கிரிம்ஸ் நெக்ஸ்டையும் இன்னொருத்தன். ஐயோ இன்னும் ஒருத்தனா கேஸ் திருப்பி இருக்கான். யார் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். ஒன்று 47 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது உட்காந்து சேஃபாக தான் நினைக்கிறேன். இங்கே யாருமே இல்லை. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த பார்த்தாங்க அசிஞ்சானா வந்தான். நம்ம அம்மா டீம்மேட்ராங்களாம். ஸோ இப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்கட்டும், அப்போ ஜெயிக்க முடியும். எல்லாரும் எங்கெங்கே தேறாங்க கேஸ். அதெல்லாம் சாப்பாடு மாதிரி மாறி இருக்கா உங்களுக்கு. இதை பாருங்க கண்டுபிடிச்சாங்களா போய் கைஸ். கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு. இதை பாருங்க ஏன்டா வெளில வந்தா அச்சுபி. ஐயோ போய் மாட்டிக்கிறாங்க கைஸ். மாட்டிட்டான் ஆமாம் ஸ்கீட். இன்னும் 10 செகண்ட் தாக்கு பிடிச்சாவே ஜெயிச்சிருக்கலாம் உங்களுக்கு கைஸ். ஏன் வெளில வந்தான்னு தெரில. சே கொஞ்சம் கேப்பில் இதை போகிறாங்க கைஸ். பார்த்தேன் சே இன்னும் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தா கூட ஜெயிச்சிக்கலாம். நோட் பண்ணி எங்கே போயிருக்கான்னு. ஒன்று போகிறோம். இந்த சைம் வருவான் எனக்கு தெரிஞ்சு. டக்குன்னு போவோம். இதே பார்த்துட்டே ஏறுவோம். போகலாம். உட்காந்து பார்த்தேன் தாக்கம் கைஸ். ஐயோ பூஸ்ட்னு தெரியாமல் வந்துட்டான். இருக்கான் கைஸ். சொல்ற ஏய் கண்ணா போயிட்டு இருக்கான் கைஸ். அவன் தான் கொண்டாச்சு. அவனை சுடுவோம். கைஸ் இன்னும் பெருசாக ஹார்ட் வந்து திரும்பி மேலே தான் வருவோம். கைஸ் என்னடா சாவே மாட்டான். அவன் தான் கொண்டாச்சு. ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. இவங்க எத்தனை பேர் பார்த்துவோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்காங்க கைஸ். இவங்க பக்கத்தான் சவுண்டு கேட்குது. சரி சவுண்ட் பக்கம் தான் கேட்டுச்சு. பட் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஸோ ஐயோ எங்கே இருக்காங்க தெரியல. டைம் வர போயிட்டுருக்கு. 3 பேர் இருக்காருங்க. 2 பேரா? ஓகே 2 பேர் தான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்கள் பர்கராக மாதிரி இந்த சைடில் வரும் இருப்பாங்க. இதெல்லாம் டெக்னிக் கேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போக முடியாது. நம்ம மட்டும் போக முடியும். அவங்களால போக முடியாது இந்த மேப்பில். அந்த மேப்பில் மட்டும்தான் அவங்களால போக முடியும். அதாவது அதுவும் அந்த ப்ளூ கலர் சொன்னேன்னா அந்த கேட் ஃபுட்டு அந்த மாதிரி மாறினா மட்டும்தான் அவங்களால போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குற கேஸ். இங்கே
இங்கே இருப்பாங்களா கைஸ் பார்த்தீங்கன்னு பார்ப்போம். ஏதாவது இருக்காங்க கைஸ், அவனுக்கு போய் போட்டு வந்தோம், ஹெல்ப் பண்ணுறோம். சரி ஒன்றும் ஒருத்தனாப்பா நினைக்கிறேன், ஒருத்தனா இருக்கான். ஐயோ பேசணும் ஒரு நிமிஷம் கரெக்டாக சிரிக்கிறாங்க. எவன் சிரிக்கிறான்? சரி நம்ம ஆள் தானே, ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி இமேஜில் போகிறீங்களா, இந்த மாதிரி இமேஜ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ராப்ஸ் வந்தீங்கன்னா இமேஜ் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா நீங்கள் காலி. சவுண்டு மட்டும் பார்த்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா அது உட்காந்து தலைவன். கைஸ் ஐயோ நான் ஆட் ஆகிட்டாங்க கைஸ். அப்படி போட அங்கேண்டா இருப்போம். இங்கேண்டா இருக்கா இங்கே எங்கே இருந்தான்? அவள் தான் கைஸ் ஜெயிச்சாச்சு கைஸ். நம்மளால தான் கைஸ் ஜெயிச்சோமே, இல்லையா தோத்துருவோம் கைஸ் கண்டிப்பாக. ஸோ கைஸ் டக்குனு மட்டும் மாடி போய்ப்போம். மாடி சீக்கிரம் போட சாப்பாடாக மாறிக்கிட்டு டைம் ஆகி போகுது கைஸ். சீக்கிரமாக போகிறதுக்குள்ளே பாருங்க கைஸ், டைம் ஆகிடுச்சு வரைக்கும். ஐயோ மாறுறோம் டக்குன்னு கைஸ். பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, வந்துட்டான் மேலேயே. நல்லா ஓப்பனாக சேஃப் அடையாது, நம்ம போயிடுவோம், சண்டு முந்துக்குள்ளே போயிடுவோம். ஐயோ அங்கே போனால் டெக்னிக் சொல்லி கொடுக்காங்க கைஸ். டெக்னிக் மட்டும் சொல்லிட்டா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டோட ஓட ஆரம்பிச்சிட்டு யாராவது வராங்க பார்க்க வராங்க கைஸ். ஒன்றும் நான் ஒருத்தர் நிற்கிறா பாருங்க கைஸ், ஒருத்தர் நிற்கிறான். எத்தனை பேர் இருக்காங்க ஹண்டர்ஸு? 2 பேராக இருக்காங்க. ஒருத்தர் செத்துட்டாங்க போல இருக்கு, 2 பேராக இருக்காங்க. சரி போகலாமா வேணாமா? ஒருத்தர் நிற்கிறான் அங்கேயே, நான் ஃப்ரீஸ் ஆகாமல் நிற்கிறான். போமா, சரி வாங்க போவோம், பார்த்துக்கலாம். வரோம். ஐயோ ஒரே என்னடா ஆகுது, ஜம்ப் பண்ணுறோம். அப்போ உட்காந்து பண்ணுறாங்க. டவுட் வந்துட போறீங்களா? இங்கே போயிடும். சண்டைக்கு போகிற மாதிரி எல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காந்துப்போம். அங்கேனா கைஸ் நிற்கிறான் அவன். அங்கேதான் போகணும் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா மாலி அவனும் நிற்கிறா போல. ஓ கிரிம் ஸ்னேக் போல. சரிங்க கைஸ், அவன் பக்கத்து ஒருத்தர் நிற்கிறான் கைஸ், நான் மால் ஒருத்தன். ஸோ கைஸ் உங்களுக்கு டெக்னாலஜி சொல்லி கொடுத்துறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டை ஜம்ப் பண்ணிட்டு ஒரு கார்னர் போய்க்குங்க, எட்ஜி போய்க்குங்க. யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஆல்ரெடி பாதி வரைக்கும் கிளிச்சால உள்ளே போயிருக்கோம். ஸோ கொஞ்சம் தான் பேலன்ஸ் தெரியும். சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேயே பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது மேக்ஸிமம். ஆனால் இந்த சாங்கோட மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே நிற்கும் போது சாங் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க சாங் மூலியமாக கண்டுபிடிச்சி அவங்க சுட்டாலும் வாய்ப்பு இருக்குது. டக்குனு மாட்டிக்கிட்டே டக்குனு போய் குச்சிடுங்க, குச்சிட்டு ஜம்ப் பண்ணுறீங்க, வந்து இப்படியே வந்துருங்க, திருப்பி இப்படியே வந்துடுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒருத்த மட்டும் இருக்கான். ஸோ நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். எங்கே இருக்காங்க பார்த்து வருவோம் கைஸ். அவங்க ஆள் ஏதோ ஒருத்தர் உண்டா கைஸ் இருக்கான், ஒருத்தனா கைஸ் இருக்கான். இது வருங்க, ஏன் இப்படி ஸ்டெக்காகி நிற்கிறான் கைஸ்? இதுவும் ஒரு இடம், ஒளிர இடம் தான். ஆனால் நீங்கள் மியூசிக் வர மூலமாக மாட்டிப்பீங்க, அதான் கொஞ்சம் பிரச்சனையே. என்னடா இவன் வரவே மாட்டான். டே ஐயோ வந்துட்டாங்க கைஸ். என்னடா ஆளை வேணும் ஜெயிச்சு நினைக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஆள் வரமாட்டாப்புல, எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறவாங்க. ஆனால் பார்த்தானே எல்லாரையும் படிச்சா கொண்டுருவாங்க கைஸ். என்ன கைஸ் ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படியே நிற்கிறான்? இவன் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாருங்க. சரி நம்ம போயிட்டு இருப்போம். எல்லாரும் இங்கே கைஸ் இருக்காங்க. இங்கே பாருங்க 3 பேர் இங்கே நிற்கிறோம். இப்போ டோட்டலாக 5 பேர், 3 பேர் இங்கே நிற்கிறோம். இன்னும் 2 பேர் எங்கே உங்களுக்கு தெரியல போல இருக்கு அவங்களுக்கு எங்கே இருக்கோன்னு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் மாட்டிக்கிட்டான், அவன் லிட்ஸ்லேயே போயிட்டான் நம்மளுக்கு கேஸ். லிட்ஸ்லேயே மாட்டிக்கிட்டானோ ஒரு வேலை, அதான் நம்மளுக்கு கேஸ். லிட்ஸ்லேயே மாட்டிக்கிட்டான் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் தான் கேஸ் நம்ம ஜெயிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் கேஸ். அதான் கேஸ் ப்ராப்ஸ்ன்னு. ஸோ அவள் தான் கேஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பாய் கைஸ்.